சூர்யாவோட படங்கள் நிறைய வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணமே வந்து பாஜகவினர்னு அந்த பக்கம் பிளைனை திருப்பி போட்டுறாங்க சார். உங்க ரசிகனே வரமாட்டேன்றா கழுவி கழுவி ஊத்திட்டு போறாங்க. இதுல நீங்க என்னடானா வந்து பாஜக அப்படி இப்படின்னு மத்தவங்களை வர சொல்லி நிக்கிறீங்க. ஒரு கதை இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஹீரோவுக்காக கதை பண்றேன் அப்படின்னீங்கன்னா என்ன கதை பண்ணி நிக்கிறியா வேலை செய்யாம அப்படின்னு கேட்பாங்கல்ல. 6 மாசம் கழிச்சு போன உடனே யாராவது 2 பேர் வந்து அந்த படத்துல இன்னைக்கு இவ்வளவு நஷ்டம், இந்த படத்துல இவ்வளவு நஷ்டம், இது நிறைய நம்ம பாக்குறோம். ஒரு காலத்துல ஓஹோன்னு ஓடின படத்துல எல்லாமே வந்து இன்னைக்கு ஐயா அந்த படத்துல எவ்வளவு லாஸ் தெரியுமா எங்களுக்கு அப்படின்னா. இன்னைக்கு எத்தனை படம் நஷ்டத்துல ஓடி தெரியும். சக்சஸா ஓடுற படம் நீங்க எத்தனை நீங்க காமிப்பீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. இப்படியே போனா ஓடிடியில கூட வந்து யாருமே இனிமேல் தமிழ் சினிமா வாங்க மாட்டாங்க. மலையாள படம்லாம் சக்கப்போடு போட்டுனுக்குது. காரணம் என்னன்னா அவங்க இந்த ஹீரோயிசம் அப்படின்றது கிடையாது. நீட் எக்ஸாம் ரீசெண்டாக நடந்தது. அதில் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா தாலி கழட்டி வச்சுட்டு போகிறது, மூக்கத்தீரை போட்டு போனால் அது எடுக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்களா? நேஷனல் லெவல்ல இதுதானே கைட்லைன்ஸ், ஆல் இண்டியா லெவல்ல ஒரே கைட்லைன்ஸ் தாங்க. எலக்ட்ரானிக்கலி சீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சிம்பிள் மேட்டருங்க. யாராவது ரியல் டைம்ல ரிலே பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ ஜாமர் இருக்கும்போது இதுக்கு வந்து நீட் தேர்வை ஒழிக்க முடியல அப்படின்னா உடனே இப்படி ஒரு இது பண்றது பார்த்தீங்களா, இப்படிலாம் நடக்குது. திருமாவளவன் அவர்கள் எனக்கு பிளாஸ்டிக் சேரும் சோஃபாங்கிறதெல்லாம் வந்து எனக்கு இதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி யாரை குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு? இவரே தான் வந்து இல்லை இதுதான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு நான் தான் அந்த பிளாஸ்டிக் சேர்ல இழுத்து போட்டு உக்காந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு சொன்னது பொய்யா இல்ல இன்னைக்கு சொன்னது பொய்யா கோபால்? ஓ இல்ல என்ன சார் போற போகல கொளுத்தி போடுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. சிறுத்தைக்கு புலி பசித்தாலும் புள்ளி தின்னாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிறுத்தைக்கு மாம்பழம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். ரெட்ரோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே அற்புதம் விக்ரம். அதாவது இந்த OMR பூந்தமல்லி இங்கெல்லாமும் வந்துட்டா அதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல ஒரு ஏசி அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க கார்டு வாங்கிட்டீங்கன்னா 20% வேற டிக்கெட்ல ஆஃப் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் விக்ரம். என்ன சார் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம இருக்குது எல்லாமே. கரெக்டா தான் சொல்றேன். மெட்ரோ பாருங்க சார், சென்னை மெட்ரோ. சார் நான் மெட்ரோ கேட்கல சார், ரெட்ரோ மூவி பத்தி கேட்டேன் சார். ஓ ரெட்ரோ மூவியா? சூர்யா நடிச்சு சும்மா பிளாக் பஸ்டராம்ல சார். அது இங்க ஓடிச்சா அப்படின்னா தியேட்டர் விட்டே ஓடிச்சா இல்ல? அதாவதுங்க படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல கதையை ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ரொடியூசரை போய் பிடிப்பாங்க, டைரக்டரை பிடிப்பாங்க, டைரக்டர் கிட்ட கதையை கொண்டு போவாங்க, அவர் யாராவது ப்ரொடியூசரை பிடிப்பாரு. அதுக்கப்புறமா இந்த கதைக்கு எந்த நடிகர்கள் சூட் ஆவாங்க அப்படின்வாங்க. ஒருவேளை அந்த நடிகர்களுடைய சம்பளம் அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த லெவலில் யார் இருக்காங்க இப்படி பார்ப்பாங்க. இப்படித்தான் ஒரு படம் வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காக படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவங்க ரசிகர்கள் சார், அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு சீன் வைக்கணும், அப்படி ஒரு சீன் வைக்கணும், இதெல்லாம் வைக்காதீங்க, இப்படி ஆரம்பிச்சதுங்க. வச்சுக்கலாம். ஆனா இப்ப அதையும் தாண்டி என்ன ஆயிப்போச்சு, இந்த ஹீரோ இப்படித்தான் பண்ணுவார், அதை நீ பார்க்கணும், உன் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது ஒண்ணு ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும். இப்ப யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருது கிடையாது. ஸோ ரசிகர்களுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க. இப்ப அதையும் முடிச்சுட்டு நீ ரசிகனா அப்பா அவர் என்ன நடிச்சாலும் நீ பார்க்கணும் அப்படின்னு அவன் கடுப்பாயிட்டான். நீ இப்படி நடிப்பேன்றதுக்காகத்தான் நான் ஒரு ரசிகனா இருந்தேன், ஆனா நான் எப்படி ஒன்னா நடிப்பேன் அப்படின்னா நான் ரசிகனா இருக்கணும் அவசியம் கிடையாதுன்ட்டு அவனே இன்னைக்கு கழுவி ஊத்திட்டு போறான். அதில் ஒரு கதை இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஹீரோவுக்காக கதை பண்றேன் அப்படின்னீங்கன்னா என்ன கதை பண்ணி நிக்கிறியா வேலை செய்யாம அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படிதான் ஞாபகம் வருது. சரி விடுங்க, பிளாக் பஸ்டரு என்ன ஒன்னா சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. 6 மாசம் கழிச்சு போன உடனே யாராவது 2 பேர் வந்து அந்த படத்துல இன்னைக்கு இவ்வளோ நஷ்டம், இந்த படத்துல இவ்வளோ நஷ்டம், இது நிறைய நம்ம பாக்குறோம். ஒரு காலத்துல ஓஹோன்னு ஓடின படத்துல எல்லாமே வந்து இன்னைக்கு ஐயா அந்த படத்துல எவ்வளவு லாஸ் தெரியுமா எங்களுக்கு அப்படின்னா, ஏங்க அன்னைக்கு எதுவுமே சொல்லலையேங்க, என்னங்க பண்றீங்க அப்படின்னா இப்படிதான் நடக்குது. அதாவது விக்ரம், இந்த படம் எடுக்கிறாங்க, ஆனா இன்னும் எத்தனை படம் நஷ்டத்துல ஓடினது தெரியுமா? சக்சஸா ஓடுற படம் நீங்க எத்தனை நீங்க காமிப்பீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. இப்படியே போனா ஓடிடியில கூட வந்து யாருமே இனிமேல் தமிழ் சினிமா வாங்க மாட்டாங்க போல இருக்குது.
மலையாள படம்லாம் சக்கப்போடு போட்டுனுக்குது. காரணம் என்னன்னா அவங்க அந்த ஹீரோயிசம் அப்படின்றது கிடையாது. ஆமா, கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த நடிகர்கள் ஒன்று அவங்க மாத்திக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளை போடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் லாங்குவேஜ் புரியாட்ட கூட மலையாளத்திலேயே இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ அருமையான படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நாம இப்போ இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்க போகிறோம்? ரசிகர்களுக்காக போயிட்டு இப்போ நடிகர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு அந்த நடிகரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் படம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது பிளாக் பஸ்டர் இல்லை, பிளாக் பூஸ்டர் மூவி தான். சொதப்பிடும்னு நினைக்கிறேன். இதில் யாரோ ஒருத்தர் வரிசையா கணக்கு அமைச்சிருந்தாரு, 16 வருடங்களாக 2009க்கு அப்புறம் அவர் ஹிட்டே கொடுக்கல அப்படின்னு. கரெக்டு. இப்போ இன்னொரு நடிகர் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கும் வந்து அவரு ரொம்ப வருஷமா இருக்காரு, சூர்யாக்கெல்லாம் ரொம்ப சீனியர், சூப்பர் சீனியர்னு சொல்லலாம். அவரும் வந்து ரெகுலரா அவருக்கு படம் வந்து நிற்குதுங்க. ஆனா அந்த படம் ஒன்றும் ஓடுறதா தெரியல. ஆனா எப்படி அவருக்கு வந்து அந்த படம் வருது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆச்சரியமா இருக்குது. இது வேற இன்னொருத்தர் ஆச்சரியமா கேட்டிருந்தாரு. ரைட்டு, எடுத்துகிட்டே போங்க, எங்களுக்கு என்ன வந்தது. அது வந்து நஷ்டத்துக்கு தயாராக சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், லாப நஷ்டத்தை பற்றி கவலைப்படல அப்படின்னா நாமளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மற்ற படம்லாம் இங்கே வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு யாரும் குறை சொல்ல வந்துடக்கூடாது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே சார். ஆனால் சார் இப்போ சூர்யாவோட படங்கள் நிறைய வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணமே வந்து பாஜகவினர்னு அந்த பக்கம் பிளைனை திருப்பி போட்டுறாங்களே சார். காரணம் கேட்டால் வந்து அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற காசெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு படிக்க, நான் ஒன்னே கேட்கவா அந்த மாதிரி எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியுது. இப்ப நான் ஒன்னே கேட்கிறேன், பாஜக வந்து தமிழ்நாட்டில் நோட்டாவுடன் போட்டியிடும் கட்சி, அவங்களுக்கு இங்க ஆதரவே கிடையாது, எத்தனை பேர் இருக்காங்க, இதையும் இதே வாய்தானே சொல்லுது. பாஜக என்ன 2% 3% ஓட்டு இருக்கா? சரி, மிஞ்சி மிஞ்சி போனா கூட 12% கூட வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்தவர் 12% ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. மீதி 88% 12% பேர் ஓட்டு உங்க படத்தை பார்க்கல அப்படின்னா படம் ஊத்திக்குமா? அப்ப அவங்க பார்த்து தான் உங்க படம் இவ்வளவு நாள் ஓடி இருந்ததா? இங்கேயாவது லாஜிக் இருக்குதா? சினிமால தான் லாஜிக் இல்லை அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல கூட லாஜிக் இல்லாம சொல்லி நிக்கிறீங்களே, ஏதாவது இருக்குதாங்க? அப்புறம் நான் என்னங்க சொல்றது? அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் படம் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சார் போகுது. அவங்க விட்டு தள்ளுங்க, 12% அவங்க மேக்சிமம், மீதி 88% இருக்காங்கல்ல, அவங்களாம் உங்க படத்தை பார்க்க வேண்டியதானே. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? உங்க ரசிகனே வரமாட்டேன்றா, கழுவி ஊத்திட்டு போறாங்க. இதுல நீங்க என்னடானா வந்து பாஜக அப்படி இப்படின்னு மத்தவங்களை குறை சொல்லி நிக்கிறீங்க. மீதி 88% எங்க போனாங்கன்னு உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா நான் வந்து பாஜக ஒதுக்குதா இல்ல யார் ஒதுக்குதுன்னு நான் சொல்றேன். ஆட தெரியாதவன் கூடம் பத்தாதுன்னு சொன்னான், அந்த மாதிரி இருக்குது இது. இருந்தாலும் சார் அவர் வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அவரும் சரி ஜோதி அவர்களும் சரி எல்லா கோயிலுக்கும் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை திருந்திட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது கூட இப்படி ஃபிளாப் கொடுக்கறது இருக்கு. ஏங்க நீங்க கோயிலுக்கு போங்க, போகாம இருங்க, அண்டு கோயிலுக்கு ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்துட்டு போங்க, இல்லை வந்து தர்ம தரிசனத்தில் போங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், அந்த காசை வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குதா, காசு ஊற்று 120 ரூபா 140 ரூபா டிக்கெட்டு வாங்கின்னு வரேன். அந்த இதில் வேற பார்க்கிங் வேற, அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி போச்சுன்னா அதுக்கு வேறு கிட்டத்தட்ட 80 ரூபா 100 ரூபா தண்டாட வேண்டியதாகுது. அதுக்கப்புறம் அங்கே வந்தால் தண்ணின்னு ஒரே ஒரு கேன் தான் கவுத்து வச்சுக்கிறாங்க, கோக்கு வாங்கணும். சிங்கிளாலாம் சினிமாவுக்கு போக முடியாது, 2 பேராக தான் போனோம். சிங்கிளாக போவோம், ஆனால் என்றைக்குமே அது சினிமா தேட்டருக்கு போனது கிடையாது, காட்டுக்கு தான் போவோம். அப்போ நம்ம சினிமாவுக்கு போனோம்னா யாராவது கூட வேணும். ஏன்னா நம்ம தெரியாமல் கவுண்டமணி மாதிரி குண்டக்க மண்டக்க கை தட்டிட்டோம்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த சீனு கை தட்டுறி அப்படின்னு கேட்கறதுக்காகவாது யாராவது வேணும் இல்லையா? அதனால வந்து இவ்வளோ செலவு பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா ஒன்று காதை கிழிக்கிறாங்க, இல்லாட்டா மூளையை கிழிக்கிறாங்க, இல்லாட்டா தூக்கம் வர வைக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு வரணும் இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு? நான் பார்க்குற மாதிரி படம் இருக்குதா? இன்னைக்கு இங்கிலீஷ் படம்லாம் எடுக்கிறாங்க, என்னமா எடுக்கிறாங்க, அதுலேயும் வந்து குப்பை படம் இருக்குது, அது வேற விஷயம். குளோபல் ஆடியன்ஸு கைத்தட்டி ரசிக்கிறாங்க, அப்படியே போய் உழறாங்க அப்படின்னு சொன்னால், சார் அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கு. ஏன் அவங்ககிட்ட எல்லாம் பணம் இல்லையா? பணம் ஒரு விஷயமே கிடையாது. ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்தாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க? ஓடுன்னு ஓடல. அப்புறம் பணம் மேட்ரு கிடையாதுங்க, இங்கே அங்கே கதை வேணும். நீங்கள் அது இல்லாமல் உட்காந்து படம் எடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டா நாங்கள் நீங்கள் திருந்துங்க, திருந்தாட்டா போங்க, எங்களுக்கு என்ன வந்தது? படம் நல்லா இருக்குதா, அதானே எனக்கு முக்கியம். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ நீட் எக்ஸாம் ரீசெண்டாக நடந்தது சார். அதில் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னென்னா தாலி கழட்டி வச்சுட்டு போகிறது, மூக்கத்தீரை போட்டு போனால் அதை எடுக்கிறது, பெண்களுடைய இதில் வந்து பட்டனை அழுத்துறது, இதெல்லாம் பண்ணுறது நியாயமா சார்? ஏற்கனவே நீட் எதிர்ப்பு இங்கே தமிழ்நாட்டு நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்ப்பு வருமே சார்? ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்களா? நேஷ்னல் லெவலில் இது தானே கைட்லைன்ஸ்.
அவங்க இஷ்யூ பண்ணியிருக்க கைட்லைன்ஸ் என்னென்னலாம் அணிந்து கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம், எதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது ஆல் இண்டியா லெவலில் ஒரே கைட்லைன்ஸ் தாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி கைட்லைன்ஸ் கிடையாது. இங்கே ஒருத்தர் கேட்டார், மூக்குத்தியில் பிட்டு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு. ஏங்க இப்போல்லாம் பிட்டுன்றதே கிடையாதுங்க, அது எங்கள் காலத்துலேயே போயிடுச்சு. வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். மிஞ்சி போனால் சரி ஆரியா காலத்துலன்னு சொல்லலாம். எந்தெந்த பிட்டு எங்கே அப்படின்னு வேற ஒரு பிட்டு வச்சிருந்தாரு. ஐயோ பாவம் நயன்தாரா அதை பிடிங்கிட்டு போனோடனே ஒரு கல்யாணமே கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அது பிட்டு கிடையாது இஷ்யூ. இன்னைக்கு எல்லாமே என்னன்னாங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்கல் விஷயங்கள் மூலமாக அந்த இது கடத்துறதுன்னு. அதுக்காக மேபி மூக்குத்தியில் கேமரா இருக்கலாம், அது இப்படி பார்க்கும்போது அது ஆன்சர் போயிட்டு வேற எங்கே இருந்தாலும் இல்லை வேற யாருக்காது சார் மூக்குத்தின்னா மூக்கில் தானே சார் இருக்கும், அதில் எப்படி சார் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு இப்படி யோசிச்சு பாருங்களேன். மூக்குத்தியில் ஒரு கேமரா இருக்குது, அதில் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அது ரிலே பண்ணுது. நான் மூக்குத்தி போட்டுன்னு வரேன்னு வச்சுப்போமே, ஏன்னா ஆம்பளைங்க மூக்குத்தி போடக்கூடாதா, போடலாம். எனக்கு வந்து செலக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்தேன்னா 61 வயசுல ஒருத்தர் நீட் எக்ஸாம் எழுதினாராம். அந்த மாதிரி நான் இப்போ போகிற 52 வயசுல நான் போயிட்டு இப்படி மூக்குத்தியை காமிச்சு இந்த கொஸ்டின் எல்லாம் எங்கேயோ ரிலே ஆகுது. வேற ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் காதல் இன்ஃபர்மேஷன் வரா மாதிரி வச்சிருக்காரு, அவங்களுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. இப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம்ல. ஸோ இந்த எலக்ட்ரானிக்கலி சீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சிம்பிள் மேட்டருங்க. இது ஏன் யாருமே இப்போ இதெல்லாம் சொல்றாங்களே, ஏன் இதாவுக்கு சொல்றீங்க அதாவுக்கு சொல்றீங்க அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவா யாராவது ஒருத்தர் ஏங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க, யாரோ அங்கே மொபைல் ஃபோன்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இல்லை ப்ளூடூத்தில் வயர்லெஸ்ல இல்லை மொபைல்ஸில் இதானே சொல்றீங்க. அந்த எக்ஸாம் நடக்கிற எல்லா சென்டர்லையும் ஒரு மொபைல் ஜாமர் வெஸ்டா வேலை முடிஞ்சது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனே கையில் எடுத்துகிட்டு போனாலும் யூஸ் ஆகாது இப்படின்னு யாருமே கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்க மாட்டீங்களா? ஏன்னா அந்த டெஸ்டிங் சென்டர் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஏதாவது அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு இல்லையா? அதனால தானே அவங்க அந்த சென்டரை வாடகை கொடுக்குறாங்க. அது இருக்கா இல்லையான்னு தெரியல, இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஜாமர் ஒன்று வாங்கி வச்சுருங்க, எக்ஸாம் போது யூஸ் பண்ணுங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளோலாம் தேவையே இல்லைங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது யாராவது ஒரு ஜாமரை வாங்கி வச்சு இதை பண்ணிங்கன்னா உருப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மாநிலங்களையும் நடக்கிற விஷயம் தான் இது. ஏன்னோ இங்கே மட்டும்தான் நடக்கிற மாதிரி, ஏன் என் மாநிலத்தில் மட்டும் அப்படின்னு மற்ற ஊர்லலாம் போய் பார்த்தியானே. யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் சொன்னார்னா அவருக்கு அத்தனை மொழி தெரியும். இங்கே நமக்கு தமிழே தகராறு. இதில் உக்காந்தீங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 மொழி அட்லீஸ்ட் ஒரு 2 மொழியாவது தெரிஞ்சு வச்சுக்கின்னு இதை விட இது பெட்டர்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஒரே ஒரு மொழியை வச்சுக்கின்னு இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுறதெல்லாம் தப்பு. கர்நாடகாவில் வந்து பூநூல் போட்டு வந்தது கூட வந்து பூநூல் கட்டின உடனே அது மிகப்பெரிய சர்ச்சையாகி பிரச்சனையாகி அந்த ஸ்டூடெண்ட் வெளியே வந்த உடனே அவனுக்கு மறுபடியும் ஒரு பூஜையெல்லாம் பண்ணி பூநூல் அணி வச்சு கூப்பிட்டு போனாங்க. இல்லைங்க பிரச்சனையாச்சு. இல்லை அதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே இப்போ தாலியை கேட்டு சொன்னாங்களே அப்படின்னு. இப்போ தாலின்றது அகைன் இந்த பூணூல் அப்படின்றது வெறும் கயிறாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏன் நீக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தாலின்றது வெறும் மஞ்சள் கயிறாக இருக்கும் பட்சத்தில் அதையும் கைட்ட சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இந்த மோதிரம் வளையல் இந்த மாதிரில வந்து அவங்க இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இப்போதான் வந்து சைனாக்காரன் நிறைய தம்மதமாக கண்டுபிடிச்சு நிற்கிறானே. நம்ம வந்து அப்படின்னு நம்ம வசூல் ராஜால பண்ணிட்டு போயிட்டார்ல. ஸோ அதை சொல்றாங்க. அப்படி விஷயம் வெறும் கயிறுல ஏன் இவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்க, அது வந்து இது சரியா அது சரியா அப்படின்றத, அதுவும் தாலியை கைட்ட சொல்றது அப்படின்றது வந்து எப்படிங்க, பூணூலாவது சரி தாலியெல்லாம் கைட்ட சொல்றதுன்னா, பட் அது என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் இந்த மொபைல் ஜாமரை கொண்டு வந்து வச்சிருங்கப்பா அப்படின்னா முடிச்சு போச்சு. நீங்க வந்து சில பேர் மாதிரி 100 கிலோ நகையை கூட போட்டுவாங்க, நீ என்னதான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது பிட்டுன்றது கிடையாதுங்க. அங்கே வர கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் பிட்டெல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்கூலில் நம்ம பிட் அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டாக ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க, என்னென்ன கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு. ஸோ ஒரு 50 கொஸ்டினுக்கு பிட் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அதில் ஒரு 4 வராதா, அதை எடுத்து வச்சு எழுதிடலாம். இது அப்படி கிடையாது. யாராவது ரியல் டைமில் ரிலே பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ ஜாமர் இருக்கும்போது இதுக்கு வந்து நீட் தேர்வை ஒழிக்க முடியல அப்படின்னா உடனே இப்படி ஒரு இது பண்ணுறது. பார்த்தீங்களா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. எல்லா எக்ஸாம்லையும் தான் நடக்குது. பொன்முடியோட பேரனா இருக்கக்கூடிய அவரே வந்து நீட் எக்ஸாம் எழுத போயிருக்காரு சார். அவரு கரெக்டுங்க, அவர் நீட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவார். என்னங்க பேர்பட்ட அவரு எவ்வளோ படிச்சிருக்காரு, ப்ரொஃபஸர்ல பொன்முடி அவர்கள். அப்போ என்ன இருந்தாலும் சட்டம்னு இருந்தால் நம்ம மதிச்சு தானே ஆகணும். நான் எழுத மாட்டேன் எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? எனக்கு தெரியல. ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சார். அவர் வந்து இப்போ கோயம்பேட்டில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தலாங்கும் போது பர்மிஷன் கொடுக்காதனால ஒரு லாரியிலேயே வந்து ஸ்டேஜை போட்டு உடனே வந்து பேசி
அப்போ கூட வந்து ஏதோ சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி எனக்கு பிளாஸ்டிக் சேரும் சோஃபாங்கிறதெல்லாம் வந்து எனக்கு இதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி யாரை குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு அவர்? இல்லைங்க, இவரே தான் வந்து இல்லை இதுதான் எனக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னு நான் தான் அந்த பிளாஸ்டிக் சேர்ல இழுத்து போட்டு உக்காந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு சொன்னது பொய்யா இல்ல இன்னைக்கு சொன்னது பொய்யா கோபால்? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். ஏங்க சரி, அப்போ இன்னைக்கு சொன்னதுதான் நிஜம், பிளாஸ்டிக் சேர்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா அப்ப அன்னைக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தப்போ நீங்க வந்து வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா? என்ன பிளாஸ்டிக் சேர் கூட நீங்க மட்டும் குஷன்ல உட்காந்துங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அன்னைக்கு சும்மா இருந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது சரி. இன்னைக்கு மீட்டிங்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல? கூட்டணி கட்சியா தானே இருக்கீங்க. இங்க என்ன பாசிச பாஜக அரசா நடக்கிறது? இல்ல பாசிச பாஜகவுக்கு அடிமை அரசாக இருந்த அதிமுக ஆட்சியா நடக்குது? அப்பெல்லாம் இவருக்கு வந்து இந்த மாதிரி தடை வந்ததா தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2021க்கு முன்னாடி திருமா அவர்கள் வந்து கொடிக்கம்பம் நடுவதற்கு தடைன்னு எங்கேயுமே நான் நியூஸ் பார்த்தது கிடையாது. கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதுதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குப்பா. என்னதான் சொன்னாலும் அவரு யாரு? அவரு சசிகுமார் கூத்துறது நண்பனாக இருந்தா செத்தாலும் வெளில சொல்லக்கூடாது. கூட்டணி தர்மம் கைகளை கட்டி போட்டு இருக்கின்றது. இருந்தாலும் வந்து நாங்கள் பேரணி நடத்துவோம். எதுக்காக? எதுக்காகன்னு எனக்கு சொல்லுங்க. கொடி கம்பம் நடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, நட்ட கம்பத்தை நீக்கணும்ன்றாங்க. இப்ப கோர்ட்ல வேற ஜட்மெண்ட் வந்துச்சு, டோலர்கள் சொல்லிட்டாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசாங்கம் அப்பீல் போக வேண்டும். நான் இவங்க பாட்டுக்கு இது மாதிரி பண்ணிட்டு கொடி கம்பத்தெல்லாம் பிடிங்க சொல்றாங்களே அப்படின்றாங்க. கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தா அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இதை ஏத்துக்கணும் அப்படின்றாங்க. நாங்க மட்டும் ஏத்துக்க மாட்டோம், நீங்க மட்டும் ஏத்துக்கணும் அப்படின்னா இது என்ன நியாயம் அப்படின்னு தெரியல. இப்போ வந்து என்ன காரணத்தினால அவருக்கு பர்மிஷன் டினை பண்ணாங்க? ஒருவேளை விஜய் கட்சியுடன் ஓ இல்ல என்ன சார் போற போகல கொளுத்தி போடுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. சிறுத்தைக்கு புலி பசித்தாலும் புள்ளி தின்னாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிறுத்தைக்கு மாம்பழம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால மாம்பழம் இருக்கும் இடத்தில் அந்த மாம்பழ வாசனை சிறுத்தைக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை மாம்பழம் இங்கே வந்தால் சிறுத்தை வெளியே போகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்களோ? இல்ல அது ஒரு கம்பாரிசனுக்கு சொல்றேன். நீங்க பாட்டுக்கு உடனே வந்து பாமக உள்ள வர போதா, விடுதலை சிறுத்தைகள் வெளில போறாங்களா இல்ல இவங்களா தள்ளுறாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. சும்மா அப்படி திடீர்னு தோணுச்சு இது மாம்பழ சீசன்ல, அதனால நீங்க வேற எதுவும் லிங்க் எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஆனா இவ்வளவுலாம் பண்ண பிறகு அந்த கூட்டணியில இருக்கணுமான்னு இருக்கணும். கூட்டணி தர்மம் வேற என்னத்த சொல்ல முடியும்? சீட்டு கொடுக்காட்டா இருப்பாரா அதுக்கு மட்டும் கேட்டுக்கணும். இப்ப இதெல்லாம் பர்மிஷன் கொடுக்காட்டாலும் இருக்காரு கூட்டணி தர்மம். எங்களுக்கு என்னன்னா அந்த பாசிச சக்திகள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, அதுதான் நோக்கம்னு சொல்றாரு. நாளைக்கே வந்து சரி ரைட்டுங்க வந்து இப்போ உங்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த தடவை வந்து திமுக நிறைய இடங்களில் நிற்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா 2016 வந்து அதுக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் சொன்னாரு இந்த தடவை நாங்கள் அதிக தொகுதியில் நிற்கணும், அதனால நீங்க வந்து கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனால தான் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தோம், அங்க போய் சேர்ந்தோன்னு அண்ணன் திருமா அவர்கள் தான் சொன்னாரு, நான் சொல்லல. ஐ எம் நாட் புட்டிங் வேர்டு இன்டு அதர்ஸ் மவுத். அதே மாதிரி இப்ப சொன்னார்னா எங்கேயும் போக முடியாது. அதிமுக ஏற்கனவே பாசிச பாஜகவுடன் சேர்ந்துட்டாங்க, பாமகவோட இவங்க சேர முடியாது. தாவேகாவுக்கு கதவை சாத்திட்டோம், நானே தான் சாத்தினோம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு, தனியா நிக்க முடியாது. அப்போ சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாரா? பண்ணா அப்ப நீங்க சொன்னதெல்லாம் நிஜம் நான் ஏத்துக்கிறேன். சீட்டு கொடுக்கலன்னா அப்போ அந்த கூட்டணி தர்மம் கிடையாதுன்னு சொன்னா அப்போ இவ்வளவு நாள் நீங்களெல்லாம் பார்த்தா இன்னும் பைத்தியம் நினைச்சுன்னு நீ அப்படின்னு ஒரு கேட்பாருல, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த மீன்ஸ். அந்த மாதிரிதான் நம்மளை நாமே கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ கூட்டணி பற்றி பேசும்போது சார் உங்கள் சேனல் இந்த டெய்லி பஞ்ச் சேனலில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாஜக அதிமுக கூட்டணி வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருந்தீங்க. எதற்காக சார்? ரெண்டு பேரும் சேர்ந்தாதானே இப்போ திமுகன்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம எதிர்க்க முடியும். எக்ஸலன்ட் கொஸ்டின் விக்ரம். ஆனா நீங்க அந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. எந்த இடத்துலையும் நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்க, நான் சொன்னேன் சேராதீங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டீங்க, இனிமே நீங்க உருப்படவே மாட்டீங்க, இனிமே நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க, இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியும், இப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்தால் என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டி இல்லையா, சேர்றதா இருந்தா டக்குன்னு உடனே சேர்ந்து போடுங்க, எலெக்ஷன் வரைக்கும் இழுத்தடிக்காதீங்க, அப்பதான் வந்து இது வரைக்கும் கொம்பு சுத்தி ரணகலமாக்கி வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன்.
ஒன்ஸ் அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின் போது அது அவங்களுடைய டிசிஷன். நான் போயிட்டு ஏன் சேர்ந்த அப்படின்னோ இல்ல சேர்ந்ததை பிரிச்சு விடுறதுக்கோ அது ஏன் வேலை கிடையாது. சரியா? என்ன சொன்னா, சேர்ந்தீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்தீங்கல்ல, அப்ப 2 பேரும் சேர்ந்து சரமாரியா அடிக்கணும்ல, கிரிக்கெட்ல மாதிரி. 2 பேருமே ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு சேர்ந்தீங்க? இதைத்தான் நான் கேட்டேன். 2 பேர் சேர்றீங்க, வலிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப 2 பேரும் அவங்க பொட்டன்ஷியலை சேர்த்து அடிச்சு ஆட ஆரம்பிக்கணும். விளையாண்டு தானே சார் இருக்காங்க. ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் பாஜக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னும் போது சேர்ந்து நடத்தணும். இதைத்தான் நான் சொல்றேன். இது எப்படி ஒருத்தர் மட்டும் தனியா அவர் அடிச்சிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் போன பிறகு இவர் தனியா அடிப்பாருன்னு சரி வராது. 2 பேரும் இருக்காங்க, ஒருத்தர் வந்து அந்த பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் ரன்னரா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் அடிக்கணும் இவர் அடிக்கணும், மாத்தி மாத்தி 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வேணும் இல்லையா? ரன் அவுட் ஆகாம இருக்கணும் அப்படின்னாலும் அப்ப 2 பேரும் சேர்ந்து தானங்க இந்த ஆட்டத்தை ஆடணும். இதுதான் நான் சொல்றேன். முன்னை விட வலிமையா இவ்வளவு நாளாவது அப்படியே கொஞ்சம் என்னங்க எப்படிங்க வலிமையான திமுக கூட்டணி எப்படி எதிர்ப்பது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க தான் சொல்லிட்டீங்க இது வலிமையான கூட்டணி அப்படின்னு. அப்ப சேர்ந்த முதல் நாள்ல இருந்து நீங்க அதிரடி காட்டினா மட்டும்தான் திமுகவை வந்து நீங்க ஒரு ஒரு செக் வைக்க முடியும். அதை விட்டுட்டு எலெக்ஷன் நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? இப்ப நீங்க மக்களுக்கு பிரச்சனையே கிடையாதா? இறங்கி போராட வேணாமா? திமுக வந்து பிரச்சனையே இல்லாட்டாலும் கிரியேட் பண்ணி போராடுறாங்கல்ல. எதுவுமே இல்லையா? இன்னும் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையா? சரி ரைட்டு, நேரா ஏர்போர்ட்ல வந்து இறங்க, பத்தியா யாரே அப்படின்னு என்ன கேட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு அவங்க இன்னோவேட்டிவா திங்க் பண்றாங்கல்ல. நீங்க என்ன பண்றீங்க? இது என்ன நடந்திருக்கணும்? இந்த கூட்டணி இது ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்த ஒண்ணு ஆளுங்கட்சி கிடுகிடுக்க வச்சிருக்கணும். நீங்க என்னடா விருந்து தான் வச்சு நிக்கிறீங்க. முதல்ல அமித்ஷாக்கு வச்சாரு, அப்புறம் கட்சி நிர்வாகிகளுக்கு வச்சாரு. நாங்க இது விருந்து தானே இப்ப முக்கியம். ரொம்ப ஜெயிச்ச பிறகு வைங்க. இன்னைக்கு வந்து படம் 2வது நாளே இந்த சக்சஸ் மீட் கொண்டாடுறாங்களா அந்த மாதிரி இருக்குது. அது வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஹோட்டல வேற புக் பண்ணிடுறாங்க. அது வேற சொல்லிடுறாங்க, இந்த பாசை வச்சுக்கோங்க வெற்றி விழால இது பண்ணோன்னு. அந்த பாசை வச்சு நீ எந்த வெற்றி விழாக்கு போறதுன்னு தெரியாம மூச்சு நிற்கிறாங்க. சாரி, இதுக்கு மேல நான் வந்து ஒரு ரெட்ரோகேடா போக விரும்பல. ஸோ இறங்கி நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அதிரடி ஆட்டம் ஆடாம இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் நான் கேட்ட கேள்வி. மற்றபடி அலையன்ஸ் அது அவங்க சௌகரியங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி இவங்க சேர்ந்தா இப்படி, சேராட்டா இப்படி, அவங்க வந்தா இப்படி அப்படின்னு வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருந்தோம். அதை வந்து அவங்க கேட்கணும்னு நான் சொல்ல முடியாது. கேட்கல அப்படின்னா உங்களை உடைச்சே தீருவேன் அப்படின்னு நான் இறங்க மாட்டேன். நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. சேர்ந்தீங்கல்ல, அடிச்சு ஆடுங்க, இவ்வளவுதான் நம்மளுடைய இது. சார் அப்போ கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் வந்து இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிகர்கள்ட்ட வந்து ரொம்ப அடாவடி பண்ணுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்களோட அடாவடி பண்ணுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. எப்போ தான் சார் ஒய் செக்யூரிட்டி கொடுத்து அவருக்கு வித்தியாசமான பாதுகாப்பு கொடுக்கப்படும்? அவருக்கு ஏற்கனவே ஏதோ கொடுத்துருந்தாங்கல்ல செக்யூரிட்டி. யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலையா சார்? கன்னோட யாராவது இருக்கணும். கன்னோட யாருமே இல்லையா சார்? ஒரே ஒருத்தர் மட்டும் கன்னு வச்சு தெரியாம ஒருத்தர் நீட்டிட்டாரு, கன்னோட இருக்காருல்ல, அது வேற கன்னு சார். அது கரெக்டு. இதுல வேற வந்து துப்பாக்கியை தலைமையில் வைத்தார் அப்படின்னு. அப்புறம் இவங்க வந்து அதெல்லாம் இல்லைங்க, அவர் துப்பாக்கியை எடுத்தாரு, பின்னாடி யாரோ தட்டி விட்டாங்க, அப்போ ஒரு கை வந்தது, அப்போ செக்யூரிட்டினா கன் எடுக்க மாட்டாங்க. முதல்ல இதுவே தப்புங்க, தேவையில்லாம. இதுன்னு என்ன நம்ம சின்ன பசங்க வச்சு விளையாடுற வாட்டர் பிஸ்டல் அப்படின்னு நினைச்சிங்களா? எதுக்கு அந்த இடத்துல அந்த துப்பாக்கி அவர் எடுக்கணும்? முதல்ல இதுவே எனக்கு புரியல. ஆமா சார், இல்லையா? ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அசம்பாவிதம், இல்லை யாரோ தாக்க வராங்க, அப்பவும் துப்பாக்கி எடுக்கிறதுக்கு பர்மிஷன், சரி அதை விடுங்க, அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படின்லாம் யாரும் வந்து அவ்வளோ சுலபத்தில் அணுக முடியாமல் இருப்பதற்கு அது ஒரு பார்த்தீங்களா துப்பாக்கியோட இருக்கார் அப்படின் போது யாரும் வரமாட்டாங்க, ரைட்? அதை அங்கே எடுக்க, அதுவும் அந்த கூட்டத்தில் அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் தட்டி விட்டாருங்க, அதனால அவர் எப்படி எடுத்துட்டு வந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. அதை காக் பண்ணி வச்சிருந்தாருன்னா என்ன ஆகிருக்குது? எவ்வளோ லெத்தார்ஜிக்கான பதிலா இருக்குது. அவர் முதல்ல எடுத்ததுக்கே காரணம் என்ன அப்படின்னு தெரியணும். அப்புறம் தானே வந்து ஊடகங்கள் இப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படி இப்படின்லாம் சொல்றதுக்கு. இது ரொம்ப தப்புங்க. திஸ் cannot be permitted தான் நான் சொல்வேன். டு கோ ஆன் ஃபார். ஆனா அந்த நபர் சொல்லும்போது என்ன சொல்ற, தளபதிக்காக என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்றாரு சார். நீங்க எதை ஒண்ணா சொல்லிட்டு போங்க, வந்து மத்தவங்க உயிர் போயிருந்ததுன்னா யாரு பதில் சொல்றது? இல்ல அவரே கூட சாரி இதெல்லாம் நான் சொல்ல வரும்போது இதெல்லாம் தப்புங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ஓகே, உயிரையே கொடுப்பேன்னா அப்புறம் வந்து துப்பாக்கி எடுத்துறது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. அவர் எதுக்கு அந்த துப்பாக்கி எடுத்தாருன்றதுக்கு காரணம் தெரியணும். அப்புறம் தான் அவர் தட்டி விட்டு அவர் முன்னாடி வந்தது அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தட்டி விட்டா அந்த கை இப்படி முன்னாடி வருதுன்னு சொன்னா அது சுட்டு, அது அப்படி இது ட்ரிகர் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்?
தப்பு இல்லையா அதெல்லாம்? இதை போயிட்டு பொய் பிரச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிறது முதல்ல அவங்க பண்ணது சரியானதை அவங்க யோசிக்கிட்டோம், அப்புறமா வந்து ஊடகங்களை குறை சொல்லலாம். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை பாதர் பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.